ஸோ ஆக்சுவலாக குட்டீஸ் வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங் 2 இன்றைக்கி வந்து நம்ம ஸ்லென்ட்ரினா அந்த செலார் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். போஸ்ட் வச்சதில் அதான் வந்துச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்றதை நோட் பண்ணிடலாம். ஓகே இருக்குமா? இது கதவு லாக்காக இருக்குது. கதவு தானாக திறக்குது. ஏதாச்சும் தில்லு முள்ளு வேலை இருக்குமோ பயமாக இருக்குது. பட சாவி கிடச்சிடுச்சு, நல்ல விஷயம். இங்கே நல்லா ஆனால் இந்த கேம் வந்து நமக்கு புக்கு கலெக்ட் பண்ணுறது தான் மக்களே. போய் ஒரு புக்கு ஆசைப்பட போயிட்டு மாட்டுவேன். சரி முட்டாளாக இருக்கும் போல இருக்குது சில குட்டீஸ், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி ஓகே, நமக்கு அங்கே ஒரு புக்கு இருக்குது, எடுத்துருவோம். இதே மாதிரி இன்னும் 7 புக் வேணும். இந்த செலார் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லென்ட்ரினா அந்த செல்லார் 1, 2, 3 விட ரொம்பவே பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு 3 பேர் இருக்கானுங்க. கொஞ்சம் உஷாராக ப்ளே பண்ணுவோம். ஐயோ கூனை கொண்டக்காடி வந்துட்டா. ஓடு ஓடு ஓடு. ஐயோ இவ வேறு நேரங்கிட்ட நேரத்தை துரத்த வரா மக்களே. ஒரு யூஸ் பண்ணிட்டோம். சாவி கொடுங்கடா. ஐயோ அவள் வேறு வந்துட்டு இருக்காளே மக்களே. வட்டம் 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 போயிட்டான்னு நினைக்கிறேன். வர கை தெரியுது. போயிட்டா மக்கள், எப்படி க்ராஸ் பண்ணி போயிட்டா. இப்போ ஜஸ்ட் மிஸ்ஸை தப்பிச்சிருக்கோம். ஓடாமா இப்படி கதண்டா போனா. சரி ஓகே, அவள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். க்ராஸ் பண்ணி போயிட்டா. ஸோ 3 பேர் இருக்கானுங்க, அதான் பயமாக இருக்குது. பார்த்து இப்படியே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போவோம், அவசியம் இல்லை. ஸ்லென்ட்ரினா செல்லார் 1 விட செல்லார் 2 பயமாக தான் இருக்கு. இவ ஒருத்தி அம்மா இப்போ தான் வந்தா, அதுக்குள்ளே பொண்ணு எட்டி கொடுக்குறா. இருங்க மக்கள், இந்த பிளட்டு போட்டோம். ஓகே ஓகே, பிளட்டு ஃபுல்லாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே உள்ளே வந்துட்டோமா? இங்கே இல்லை, பிளட்டு போயிடுச்சா எனக்கு ஹெல்த்து ஃபுல்லுன்னு அர்த்தம். இது ஈஸி மூடுன்றனால ஐயோ மறுபடியும் துரத்துறாளேங்க. ஏன்டி துரத்திட்டு இருக்காங்க? ஒரு புக்கு இருக்குது, ஆனால் அங்கே முட்டு சந்தா இருக்குது. ஃபஸ்ட் டிவியில் டைவர்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அப்படிக்கா போகணும்ப்பா. இங்கே ஒரு புக்கு இருக்குது, 2வது புக்கு எடு. அப்படியே ஓடு வீரமகாளி, ஓடு ஓடு ஓடு, நிற்காத. நின்றோன்னா உசுருக்கு உத்தரவாதம் இல்லை, பயத்தில் ஓடிக்கிட்டு இருக்க செல்ல குட்டீஸ். போயிட்டான்னு நினைக்கிறேன். எதிர்க்கு இந்த குட்டி சத்தம் மட்டும் வராமல் இருக்கணும். இங்கே வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. அதாவது ஒரு இந்த கேமில் என்ன மெக்கானிசம் வச்சுருக்காங்கன்னே தெரியல சில குட்டீஸ். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 புக்கு தான் எடுத்துருக்கோம். ஆனால் இப்போ என்ன மெக்கானிசம் வச்சுருக்காங்க அப்படின்னா எனக்கு புரியல. ஏன்னா சில ரூம்ஸில் வந்து டோர் லாக்காக இருக்குது, பட் டார்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்குது. சில ரூம்ஸில் நமக்கு டோர், ஐயோ ஜம்ப் ஸ்கேர்லாம் வச்சு பயமுடுத்துறானுங்க. இது ஸ்லென்ட்ரினா ஒரு ரூம்னு நினைக்கிறேன். நினச்சதான் மக்கள், இங்கே கண்டிப்பாக நமக்கு புக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ரூமில் நம்மளுக்கு மேக்ஸிமம் புக்கு கிடைக்கும். நான் தான் சொல்லலை, கிடச்சிடுச்சு பார்த்தீங்களா. 3 புக்கு எடுத்தாச்சு. ஆனால் எனக்கு உயிர் தாங்க போகுது. சரி 3 பேர் இருக்கானுங்க. ஓகே, இதேட விளையாடு டச்சு விட்டு போச்சு. முன்னாடி வச்சு இந்த விகேஎஸ் கேமிங்கில் போட்டேன், ஏதோ ஒரு இப்போ தான் போடுறேன். எதிர்க்க எவனும் வந்துடாதீங்கடா. பயந்து போக வேண்டியதாக இருக்குங்க, ரொம்ப பயமாகுது. ஸ்லென்ட்ரினா செலார் 1 கூட இந்த மாதிரி நான் பயப்படலை, பயந்து தான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த அளவுக்குன்னு இல்லை. அந்த கூனை கொண்ட காலி தான் விடாமல் துரத்திட்டு இருக்காங்க. இந்த ஸ்லென்ட்ரினா வச்சு எப்பயாச்சும் நான் வருதா, அது அவள் விடாமல் துரத்திட்டு இருக்கா. அவளை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா பயமாக இருக்குது. சரி ஓகே, நம்மளுக்கு 4வது புக்கு கிடச்சிச்சுங்க. இன்னும் 4 புக்கு தான் இருக்குது. பாதி புக்கு எடுத்துட்டோம். இன்னும் ஒரு 4 புக்கு எடுத்தோன்னா இங்கேருந்து வெளியே போயிடலாம். என்னடா வந்து எட்டி பார்த்துட்டு போகிறா. ஐயோ என்னங்க இது, அங்கங்கே ஜம்ப் ஸ்கேர் வைக்கிறானுங்க. எங்கேயே எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ மூச்சு நின்று போல இருக்கே பயத்தில், பயமாக இருக்குங்க. ஐயோ என்னடா கேம் இது, இப்போ எங்கே சுற்றிட்டு இருக்கோம் நம்ம?
ஸ்ட்ரெயிட்டாக 2 ரூமு இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேங்க. அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடத்துக்கு தான் போகணும். இப்போ எங்கே போகலான்னா இப்போ பிக்கா போயிட்டு ஒரு லைப்ரரி வருது, பெரிய லைப்ரரி. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும் மக்களே. இங்கே லெஃப்ட் இல்லை, சாரி, ஆமாம், ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். வளர்றேன் வந்துட்டோம். இங்கே தானே. ஓகே, நினச்ச மாதிரி இங்கே ஒரு ரைட்டு எடுத்தோன்னா நமக்கு லைப்ரரி வந்துருமா என்ன? வரல இன்னும். இங்கே ஒரு டேர்னிங்கு இல்லை வேறு எங்கேயோ போகிறோங்க. நம்ம வேறு டைரெக்ஷனில் போகிறோம். சரி, இதே சென்சிட்டிவிட்டி. ஓகே, நீங்கள் எப்படிக்கா போயிட்டு நேராக போகணும். ஓகே, இப்போ எல்லோரும் நமக்கு லைப்ரரி வரும் சொல்ல வந்துச்சு. இங்கே இந்த பூனை கொண்டக்காடி இருக்கக்கூடாது. இங்கே ஆல்ரெடி அவள் துரத்தும் போது ஒரு புக் எடுத்துட்டேன். சரி, ஏங்க வந்து பயமுறுத்துறானுங்க. ஏன்னா அந்த குட்டி சாத்தான தான் ஆளை காணும். ஸோ எதுங்க மக்கள் பிளட்டு போட்டோம். இல்லைன்னா அவனுங்க 2 பேர் காணுங்க வச்சு பண்ணானுங்கன்னா அவ்வளோதான். பட பிளட்டு ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இங்கேருந்து நகருவோம். அப்படியே இங்கே ஒரு முட்டு சந்து பார்த்த மாதிரி இருக்குது. இங்கே தானே? ஐயா, இல்லை மக்கள், இந்த முட்டு சந்து அதோ இங்கே அவள் துரத்திட்டாருமா. இங்கே ஒரு புக்கு பார்த்தேன், அதை எடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஓகே, இப்போ எடுத்துடலாம். பட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கும்? இப்போ இப்படிக்கா போகலாமா? இல்லை இது வந்து இல்லை, இந்த பக்கம் போகும். இல்லை, நான் ஸ்லெண்ட்ரினா ரூம் பக்கம் வழி போயிட்டுருக்கேன். இப்படி ஓகேங்க. இப்போ இன்னும் ஒரு 3 புக்கு இருக்குது. அதை எடுத்துட்டோன்னா கேம் முடிச்சிடலாம். ஆனால் அதுக்குள்ளே இவனுங்க துரத்துறானுங்க. ஐயோ, துரத்தல கடவுளே, அநியாயத்துக்கு துரத்துறானுங்க. ஸோ அந்த குட்டி சத்தம் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. அவன் வேறு இங்கே வரக்கூடாது வேண்டிகிட்டே போவோம். என்ன வைப்பான்? அவனோட பாட்டிகிட்ட வாங்கியாச்சு, அவன்கிட்ட தவிர. ஓகே, இங்கே இத்தனை லைப்ரரி வச்சுருக்கானுங்க, ஒரு புக்காச்சும் வச்சுருக்கானுங்களா? அதுதான் காண்டாவது. ஒரு புக்கு வச்சு மனசாரி போயிடும் மக்கள். ஒரு புக்கு கூட வைக்காம அங்கே இங்கேன்னு தேடி பார்க்கணும். எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட்டோன்னா கூட ஃபுல் செல்லாடி தேன்னு. என்ன செல்லாட் ரொம்ப லென்த்து. நம்ம ஸ்லெண்ட்ரினா செல்லாட் 1 மாதிரி கிடையாது இது. நான் அநியாயத்துக்கு லென்த்தாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்பாடா புக்கு சூப்பர். பாடா எப்படியோ எடுத்துட்டோம். அதாவது இந்த கிராணி கேமில் ஃபேக்காக கூட ஒரு 7 புக்கு வச்சுருப்பானுங்க. அந்த மாதிரி கூட ஏதாச்சும் ஒன்று வச்சுருந்தா கூட மனசாடி போயிடும். ஒன்றுமே இல்லாதனால தாங்க கடுப்பாகுது. வெறும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். 1 key யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படியே புக்கு தர மாட்டானுங்க தெரியும். ஸோ இவன் வேறு வந்து ஹார்ட் அட்டாக் கொடுக்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னே எனக்கு தெரியல. சரி, ஓகே, இருங்க மக்களே. லைட் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு இருப்போம். பிளட்டு போகிற வரைக்கும். பிளட்டு போனதுக்கப்புறம் மூவ் பண்ணுவோம் நம்ம அடுத்த இடத்துக்கு. ஏன்னா அவனுங்க 2 பேர் மிச்சம் இருக்கிறவனுங்க வந்துட்டானுங்க, நம்ம கதை முடிஞ்சிடும். ஸோ நல்லா உஷாராக கொஞ்சம் பார்த்தே மூவ் பண்ணுவோம். ஐயோ, பூனை கொண்டக்காடி துரத்துறாளே. ஐயோ போச்சுங்க, நான் இப்படி நோட் பண்ணவே இல்லை. நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டே ஓடுவோம். பிளட்டு நிற்கிற வரைக்கும் ஓடணும். சரி, போய் செவுத்துல முட்டிகிட்டு இருந்தேன். நல்ல வேலை வந்துட்டேன். அந்த பூனை கொண்டக்காடி அந்த துரத்துறாங்க. கடவுளை, அவளை ஏதாச்சும் பண்ணணும். நல்ல வேலை அந்த பிளட்டெல்லாம் போயிடுச்சு. அம்மா பொண்ணு தான் ஹார்ட் அட்டாக் கொடுக்குறானுங்க. இங்கே என் புக்கு இருக்கா? எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு இங்கே முக்கால்வாசி ரூம் வீணாக தாங்க இருக்குது. ஏதாச்சும் ஒரு புக் கொடுக்குறானுங்களா? ஸோ ஏனுங்க அநியாயத்துக்கு துரத்த நான் எங்கே வரேன் எங்கே போகிறேன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே ஒரு ட்ராயர் இருக்குது, ஓப்பன் பண்ணலையோ? ஓப்பன் பண்ணல மக்கள். அதை சாவி கிடச்சிருக்கு. சாவி வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு புக்கை கொடுங்கடா, 2 புக்குடா. இப்போ இங்கே நம்ம சுற்றிட்டு இருக்கோம். ஓகே, இங்கே நேராக இங்கே வருதில்ல, அப்படி நேராக போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ, இவ வேறு தோத்துறாளா? இல்லை மக்கள், இந்த வழி இல்லை. ஓடு. ஐயோ, ஸ்லெண்ட்ரினா லைட் ஆஃப் பண்ணிடுவோங்க. கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கதை முடிஞ்சிச்சுங்க நினச்சேன். முடிச்சிட்டானுங்க. கேம் ஓவர்.
சரி ஓகே மக்களே, இது ஜஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ட்ரை தான். ஆனால் நான் இவ்வளோ சீக்கிரம் இதை விட மாட்டேன். ஸோ ஓகே பாய்.